தாவேக்கா இந்த பிளேம் கேம் ஆரம்பிச்சதுன்னு என்னைக்கு யாரும் சொல்லிட முடியாதுல்ல. அந்த பாயிண்ட்ல நீங்க அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா மௌனத்தின் காரணமாக இந்த பிளேம் கேமை தாவேக்கா தாங்க ஆரம்பிச்சது. இவங்க தாங்க எல்லாரும் பிளேம் பண்ணாங்க. சொல்ல முடியுமா? சொல்லலாம். முடியாது. சொல்லலாம். எப்படி சொல்வீங்க? சிஎம் உடனே ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க தொண்டர்கள் இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க, இது வந்து விபத்துன்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி 3 நாள்ல விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சிஎம் சார் பழி வாங்குறீங்களா? என்ன பழி வாங்குற மாதிரி என்ன வாங்குங்க, விளக்கம் சொல்லட்டுங்களா? உண்மைகள் வெளியே வரும். விளக்கம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு, அதனால நான் விளக்கத்துக்கே டைரக்டா போறேன். 3வது நாள் நீங்களே சொல்றீங்க, அந்த முதல் 3 நாட்கள் 28, 29, 30 தமிழகம் அமைதி காத்ததா? மீடியாவில் ட்ரையல் ஆரம்பிக்கப்படவில்லையா? நான் கேக்குறேன். எப்படி சார் ஆரம்பிக்க? 41 உயிர் போயிருக்கு சார். அப்புறம் நீங்க பிளேம் கேம் தாவேக்கா ஆரம்பிச்சான்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு கேள்வியை கேக்குறீங்க. தாவேக்கா ஆரம்பிக்கலன்னு சொல்றேன். இல்ல சார், என் பதில் உங்களுக்கு அது வந்து விமர்சனங்கள் சார். தாவேக்கா சைடுல இருந்து பேசுவாங்க, இங்க இருந்து. அதான் சார் சொல்றேன். நான் தெளிவா என் பதில்ல இருக்கேன். என்னுடைய கண்டென்ட் கரெக்டா இருக்கு. தப்பு நடந்துருச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட். நான் அது ஆக்சிடென்ட் நம்புறேன். இன்னமும் அது ஒரு அதீத சதி நான் ஏத்துக்க மனசு தயாரா இல்ல. அப்படி ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்குள்ள என்னைக்குள்ள தமிழ்நாடு உலகத்துல எந்த பகுதியிலும் சதியின் மூலமா இப்படி ஒரு உயிர் அப்பாவி உயிர்கள் போகக்கூடாதுன்னு எனக்கு தெளிவா இருக்கேன். நான் அதை ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட்டை தொடர்ச்சியா நீட்சியா அங்க ஏதாவது தவறுகளோ மிஸ்கவர்னன்ஸோ ஒருவேளை சோகால்டு சதியோ இருந்தா அதை சிபிஐ வெளிக்கொண்டு வரட்டும். அதை வந்து எஸ்ஐடி வந்து மானிட்டர் பண்ணட்டும். சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ப்ரூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும். அந்த இடத்துல நான் தெளிவா இருக்கேன். தட் இஸ் செட் அண்ட் டன்.